செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக வாழ வழி. சிறு வயதில் அந்த நாட்டிற்கு ஆதரவற்றவராக சென்ற வியாபாரி அவர். இன்று அந்த நாட்டிலேயே பல கப்பல்கள், மாளிகைகள், 1000க்கும் அதிகமான வேலையாட்கள் என தனி மரியாதையோடு வாழ்ந்து வந்தார். இது அந்த நாட்டினுடைய மன்னருக்கு பிடிக்கவில்லை. தன்னை விட ஒருவர் அதிக செல்வாக்கோடு இருப்பது மன்னரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. செல்வ செழிப்பிலும் கிட்டத்தட்ட மன்னராகிய தனக்கு இணையாக இருப்பது ஆபத்தாகலாம் என்று பயந்தார். அதனால் வியாபாரியை சபைக்கு அழைத்தார். அளவுக்கு மீறி செல்வம் ஈட்டி இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆதரவற்றவராக வந்தவருக்கு எப்படி இவ்வளவு பணமும் பொருளும்? முழுவதும் இந்த நாட்டு மக்களுடையது. உங்களுடைய சொத்து முழுவதையும் பறிமுதல் செய்ய வேண்டும். ஆனாலும் இரக்கம் காட்டுகிறோம். சொத்தில் சரிபாதியை நாட்டிற்கு வரியாக செலுத்துங்கள். மன்னர் கட்டளையிட்டார். வியாபாரி சொன்னார், மகாராஜா, பாதி என்ன, முழுவதையுமே எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய கப்பல்கள், மாளிகைகள், ஆட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் என்னுடைய பேச்சு திறமையை மட்டும் விட்டு வையுங்கள். மீண்டும் இதே போல சாதித்து காட்டுகிறேன் என்றார். நான் இந்த நாட்டிற்கு வந்தபோது ஆதரவற்ற சிறுவனாக வந்தேன். ஆனால் என்னுடைய சொல் திறனால் சிறப்பாக வணிகம் செய்து இந்த நிலையை அடைந்தேன். தொடர்பாற்றல் இருக்கும் வரை இந்த நாட்டில் மட்டுமல்ல, எந்த நாட்டிலும் நான் சிறந்து வாழ்வேன் என்று வியாபாரி சொல்லியிருக்கிறார். பேச்சாற்றல் என்பது தலைமைத்துவத்திற்கு இன்றியமையாதது என்பதை உணர்ந்து பேச்சில் இனிமை காட்டுவோம். செல்லும் இடமெல்லாம் பெருமை சேர்ப்போம்.